ஏனே அந்த பையன் எப்போ சொன்னாப்ல? இன்னும் 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. சரி வா, அந்த பையன் வரான், போய் வெளியே இருந்து கூட்டுருவோம். பையன் வந்துட்டான், வா கூட்டு வருவோம். பையனலா சௌரியமா இருந்துச்சா? சௌரியமாக இருந்துச்சு சார். உள்ளவா? உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காரு. என்னப்பா வாசு, எப்படி இருக்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. உன்னை பற்றி தம்பி சொல்லியிருக்கான். ஆமாம், என்ன விஷயமா சென்னைக்கு வந்திருக்க? வேலை விஷயமா வந்திருக்கேன். ஓ, எந்த கம்பெனி? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அட்டன் பண்ண தான் தெரியும் வேலை இருக்கா இல்லையான்னு. சரி, இங்கே தான் தங்க போகிறேன். ஆமாம், சத்தி சொல்லியிருந்தேன் நம்ம இங்கே தான் தங்க சொல்லி. ஸோ வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் தங்கணும். நீ எவ்வளோ நாளும் இங்கே தங்கிக்கோ, ஆனால் உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கேயே இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய், வந்து ஒரு காப்பி கொடுக்கணும், பேசி. ஐயோ மறந்துட்டேன், 2 minutes காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரிப்பா, நீ காப்பி குடிச்சிட்டு அந்த ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு வரேன். சரிங்க. காஃபி குடிச்சிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க. சமையல் பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். சரிங்க. யாரா அந்த ஃபிகரு? சும்மா பங்கமாக இருக்கா? மேலேருந்து தானே வரா, போய் தான் பார்ப்போமே. ஏன்டா என் பொண்டாட்டியை பார்த்த? என்னது, உங்கள் பொண்டாட்டியா? யார் சார் அவங்க? டேய், இப்போ கீழே இறங்கி போனால அவ தான். ஏன்டா அப்படி பார்த்த?
சும்மா தானே சார் பார்த்தேன். நான் ஒன்றும் தப்பாக பார்க்கலையே சார். சும்மா பாத்தியா? கண் கொட்டாம பார்த்துட்டு இப்போ சப்ப கட்டு கட்டுறியா? செத்து போடா. சார் நான் பண்ண தப்பு தான் சார். என்னை சுட்டுருங்க சார், சுட்டுருங்க சார், சுட்டுருங்க சார். வீட்டில் வேறு யாரா இருக்கா? ரிலேஷன் சார். ரிலேஷன்னா? கெஸ்ட்டாக வந்திருக்கேன் சார். கெஸ்ட்டா? கெஸ்ட்டாக வந்து இந்த வேலை பார்க்குறியா? உன் யோகிதா என்னன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். சார் சார் வேணாம் சார். சார் சார் ஹலோ ஹலோ, இந்த பையன் யாரும் உங்கள் கெஸ்ட்டா? என்ன என் ஒய்ஃபை சைட் அடிக்கிறான்? ஹலோ, யாரா அந்த பொம்பளை? இங்கே யாரா இருக்குது? ஹலோ, ஏய், அந்த பையன் யாரும் உங்கள் கெஸ்ட்டா? அவளே பரவாயில்ல போல. யோ டேய், குடும்பமாடா இது? இந்த மாதிரி குடும்பத்தில் நீ மட்டும் எப்படி இருப்ப? இன்னொரு தடவை என் ஒய்ஃபை பார்த்த சுட்டே சாவடிச்சிருவேன். பழிச்சு போ. சும்மா தானடா பார்த்தேன். அவங்க வந்தால் சாரி கட்டலாமா? ஐயோ, பார்த்ததுக்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டானே. பேசுகிறத பார்த்தா என்ன நடந்தாலும் சாரி சொல்லணும், சாரி சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சாரிங்க. ஏன்? இல்லை, நீங்கள் போகும்போது நான் உங்களை பார்த்தேன். நானும் தான் உங்களை பார்த்தேன். இல்லை, நான் உங்களை பார்க்குறத உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துருப்பார் போல். என்னை ஷூட் பண்ணிவிடுவான்னு எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. என் ஹஸ்பண்டா? என் ஹஸ்பண்ட் 2 வருஷம் ஆகுதுங்க. செத்துட்டானா? இவ்வளோ நேரம் பேசினாடா? இவ்வளோ நேரம் பேய்கிட்ட தான் பேசிட்டு இருந்தோமோ? அவனுக்கு கால் இருந்தது. அது சரி, பேய்ங்க கலர் ட்ரெஸ் போடும்போது கால் இருக்காதாண்ணா? என்னப்பா கண்ணாடி கிட்ட பேசிகிட்டு இருக்க? சார் சார் கொஞ்சம் வாங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் என்னப்பா சொல்லு. அந்த மேல் வீட்டுக்காரர் இறந்து போய் 2 வருஷம் ஆகுதாமே, அப்படியா? அதை எதுக்குப்பா நீ கேட்குற? சொல்லுங்க சார். என்னங்க, இங்கே கொஞ்சம் வாங்க. இதோ வரேன். சார் சொல்லிட்டு போங்க சார். அட ஆமாப்பா, மேட்டுக்கு செத்து 2 வருஷம் ஆகுது. எதனால சார்? அவள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அதனால் அவரே துப்பாக்கியில் சுற்றி செத்துட்டா இருப்பா. இதோ போன வருஷம் கூட அவர் பொண்டாட்டி தூக்கு பிடிச்சிட்டாப்பா. அப்போ இருந்து மேட்டுக்கு யாரும் குடிவர மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் 2 வருஷம் ஆகுதுங்க. இதோ போன வருஷம் கூட அவர் பொண்டாட்டி தூக்கு பிடிச்சிட்டாப்பா. இப்போ எங்கள் கூடலாம் நம்மளால் குடும்பம் நடத்த முடியாதுடா சாமி. சார் சார் என்னாச்சு? ஃபோன் வந்து சார். ஊருக்கு உடம்பு சரியா, நான் அம்மாவுக்கு போகிறேன் சார். என்ன சொல்றீங்க? சாரி சாரி, அம்மாவுக்கு உடம்பு சரியா, நான் ஊருக்கு கிளம்புறேங்க. இருப்பா நான் ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிக்கிறேன். ஐயோ சார், நான் கிளம்புறேன் சார். சார் நான் கிளம்புறேன் சார். என்ன பையன் இவன்? நல்ல மாடி போ.
பாத்தீங்களா? இனி இந்த வீட்டு பக்கம் வருவான், சென்னை பக்கம் கூட வரமாட்டான். சே பாவங்க அவன். என்னங்க பாவம்? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, வேலை கிடைக்கிற மட்டும்னா எப்படிங்க? பணம் என்ன செடிலியா முளைக்குது? இவர் சம்பாதிக்கிறதே ஹவுசிங் லோன், பேங்க் டியூன்னு பாதி போயிடுது. இதில் மீதி இருக்கிறது எங்களுக்கே கரெக்டாக இருக்குது. இவனுக்கு வேற எப்படிங்க வடிச்சு கொட்டுறது? அதுதான் இந்த பிளான் போட்டேன். ஆனால் இப்போ அந்த பையன் வீட்டுக்கு போய் என்னங்க சொல்லுவான்? அங்கே போய் என்ன சொல்லுவான்? வேலை கிடைக்கல, அதான் திரும்பி மட்டும் சொல்லுவான். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பிளான் பண்ணியா? தேன்மொழினா சும்மாவா? அது சரி, அவன் படிக்கட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினால, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க? அண்ணன் தான் கதவை திறந்து விட்டாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் நடிப்பு எப்படி? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக நடிச்சிங்க. அப்படியே இந்த மாதம் வாடகை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இந்த மாதம் வாடகையில் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போதுங்களா? சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கீழே போகிறேன். தேனு காப்பி தரீங்க? சரி, அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஊர்லேருந்து நம்பி யாருன்னா வந்தால் அவனை பழைய டெக்னிக் வச்சு இன்னும் ஓட விட்டுட்டு தான் இருக்காங்க. என்னடா இவன் நீங்கள் கேட்ட பாடலை வர மாதிரி பின்னாடியே பேசிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என் வீடை பார்க்க வேணாம். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்னை இப்படி தான் ஓட வைக்க ட்ரை பண்ணாங்க. நம்மளை ஓட வைக்க முடியுமா? நாங்கள் என் வீடை காட்டுறேன். இதாங்க. ஹலோ ஹலோ, அது பாத்ரூம்ங்க. ஹலோ, அது பின்னாடி வழி போகிற படிக்கட்டுங்க. அப்போ வீடு எங்கன்னு தானே கேட்குறீங்க? என்ன பாருங்க.